My dear children, Vanakkam. Again, I wish you all good health. நம்ம கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்ல இது வரைக்கும் ஒரு 7 செஷன்ஸ் பார்த்துருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் 6 செஷன்ஸ்ல நம்ம மெயினா வந்து டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற பார்ட் எல்லாம் நான் உங்களுக்கு டீச் பண்ணேன், நீங்களும் கவனிச்சுங்க. லாஸ்ட் செஷன்ல என்ன பண்ணோம்னு சொன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த லெசன்ல இருக்கக்கூடிய பாசிபிள் கொஷின்ஸ் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ லாஸ்ட் செஷன்ல இருந்து தான் நம்ம வந்து 2-வே கம்யூனிகேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, வெரி குட். இன்னில இருந்து நம்ம அதே மாதிரி நான் கிளாஸ் டீச் பண்றேன். புக்கு ரெடியா வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா புக்கு கையில இருக்கணும், நோட் புக் பென் வச்சிருப்பீங்க. இன்னைக்கு நடத்துறதும் கொஞ்சம் முக்கியமான போர்ஷன். இதுல கொஷின்ஸ் அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணிடலாம். நான் லாஸ்ட் டைம் மாதிரி பல்கா கொஷின் டிஸ்கஸ் பண்றதுக்கு பதில் அப்பப்போ தென் அண்ட் தேர் அன்னன்னைக்கு என்னென்ன பாடம் இருக்கோ அதுக்குள்ள இருக்க கொஷின்ஸை லெட் அஸ் டிஸ்கஸ். அதுல அகைன் நான் சொன்ன மாதிரி அந்த இம்பார்ட்டன்றத கண்டிப்பா நல்லா படிக்கணும். ஏன்னா அதுல இருந்தா கொஷின்ஸ் மேக்சிமம் வரும். இன்னைக்கு இந்த 1 மார்க் கொஷின்ஸ் கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நீட் ஜேஇல கேட்கிற மாதிரி பல கொஷின்ஸ் இந்த நம்ம புக்ல பின்னாடி புக் பேக்ல கொடுத்துருக்காங்க. இதை நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன், அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போலாங்களா? இப்போ நம்ம கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்ல ஹாஃப் லைஃப் பீரியட் அப்படிங்கிற ஒரு பார்ட், அது எங்க இருக்கு? பேஜ் நம்பர் 215. எல்லாம் டர்ன் பண்ணீங்க பார்க்கலாம். பேஜ் நம்பர் 215 வந்துட்டீங்களா? 215ல ஹாஃப் லைஃப் பீரியட் அப்படிங்கிற இடத்துல வரும். இது பிசிக்ஸ்ல கூட உங்களுக்கு வரும். இதுல இருந்து ஒரு நிச்சயமா மினிமம் ஒரு 1 மார்க் அல்லது 2 மார்க் to 3 மார்க்ஸ் கேட்கலாம். ஸோ என்ன போர்ஷன் சொல்றேன் நான் உங்களுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, ஹாஃப் லைஃப் பீரியட் அப்படின்னு ஒன்று வரப்போறோம். ஸோ பேஜ் நம்பர் 215 வரும் நம்ம. ஹாஃப் லைஃப் பீரியட் இது பிசிக்ஸ்லயே வரும். இந்த நேம் இட் செல்ஃப் இம்ப்ளைஸ் ஹாஃப் லைஃப் பீரியட் அப்படிங்கிறது. ஸோ இதுல எதை படிக்க போறோம் அப்படின்னு கேட்டோம்னா, டைம் பத்தி எடுக்க போறோம். ஸோ ரேட் அப்படிங்கும் போது டைம் வந்து ஒன் ஆஃப் த வேரியபிள் பார்க்கணும் இல்லைங்களா? ஹாஃப் லைஃப்னா இங்க என்ன மீன் பண்றோம் நம்ம? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். நான் சொல்றேன், உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியுதா பாருங்க. ஒரு ரியாக்ஷன் ஏ கிவ்ஸ் ப்ராடக்ட் ஆச்சா. இதுல ஆஸ் இஃப் நம்ம இந்த ஏங்கிற ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, ஆரம்பத்துல ஒரு சர்டன் கான்சென்ட்ரேஷன், சே நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு 100 moles per liter இருக்கிறதா வச்சுக்கோங்க. இது ரியாக்ட் ஆகுது. டைம் ஆக ஆக என்ன ஆகும்? இந்த கான்சென்ட்ரேஷன் கோஸ் ஆன் டிக்ரீசிங். சே நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கறேன், இதுல எவ்வளவு ப்ராடக்டா மாறி இருக்குது? எக்ஸாக்ட்லி ஹாஃப். இங்க எவ்வளவு இருக்கு? 100. இங்க எவ்வளவு வந்தாச்சு? 50. ஸோ 50 வந்து ப்ராடக்டா மாறிடுச்சு. 50 வந்து ரிமைனிங், அதாவது அப்படியே இருக்கு. தட் மீன்ஸ் இங்க ஏ நாட்னா என்ன கண்ணுங்களா உங்களுக்கு தெரியும்? இனிஷியல் கான்சென்ட்ரேஷன். இது எவ்வளவு? 100. ஏ அப்படின்னா என்ன? கான்சென்ட்ரேஷன் ரிமைனிங் ஆஃப்டர் எ பர்டிகுலர் டைம் எவ்வளவு? 50. ஸோ இனிஷியல்ல ஹாஃப் போயிடுச்சு, ஹாஃப் இருக்கு. அந்த ஹாஃப் போனதுக்குரிய டைம், ஹாஃப் ரியாக்ட் ஆகிறதுக்குரிய டைம், அததான் ஹாஃப் லைஃப் பீரியட் அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஹாஃப் லைஃப் பீரியட். அதுக்கு என்ன டைம் போது என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் நம்ம? டி. இப்போ ஹாஃப் லைஃப் போது என்ன போட்டுக்கிறோம் நம்ம? டி ஹாஃப். இப்போ நீங்களே ஒரு டெஃபினிஷன் சொல்லாமே. இப்போ ஒரு கொஸ்டின், நல்ல கொஸ்டின், சிம்பிள் கொஸ்டின் என்னன்னு கேட்டா, டிஃபைன் ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள், 2 மார்க்ல கேட்டு வைப்பாங்க. இப்ப நீங்களே இதை டிஃபைன் பண்ணலாமே. இது நான் சொன்னதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க பாருங்க. என்ன சொன்னோம் நம்ம? இட் இஸ் த டைம். கரெக்டா? இட் இஸ் த டைம் ரிக்வயர்ட். எதுக்குரிய டைம் அப்படின்னு கேட்டோம்னா, எவ்வளோ இனிஷியல் இவ்வளவு, எவ்வளோ ரியாக்ட் ஆச்சு 50, எவ்வளோ ரிமைனிங் 50. ஸோ அப்ப என்ன சொல்லலாம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே சொல்லாமே. இட் இஸ் த டைம் ரிக்வயர்ட் ஃபார் த ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் to react half of its initial value. Initial value la half react ஆகணும். Is called half life period.
இல்ல உங்களுக்கு 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 தெரிஞ்ச மாதிரி நீங்க எழுதலாம். லாங்குவேஜ் பத்தி யாரும் கண்டுக்க போறது. இட்ஸ் a time required for 50% completion of reaction அப்படின்னு கூட சொல்லலாம். 50% reactant to be converted into product. எப்படி வேணா சொல்லலாம். மீனிங் வந்தா போதும். புக்ல பார்க்கலாங்களா? புக்ல பேஜ் நம்பர் 215. இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்டோம்னா டிஃபைன் ஹாஃப் லைஃப் பீரியட் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். இப்ப இதுக்கு பதில் புக்ல இருக்குது. இப்ப நான் ஸ்டூடெண்ட் நேம் கூப்பிட போறேன். அவங்க எனக்கு படிச்சு காமிக்க போறீங்க. கூப்பிடலாமா தம்பிகளா? முதல்ல இன்னைக்கு தேவபிரசாத். சரியா தம்பி? தேவபிரசாத் இருக்கியா? சார். வெரி குட். 215 எடுத்துக்கலாமா? எல்லாரும் 215 எடுத்துக்கிட்டேப்பா. 215ல எங்க இருக்கு அது படி பார்க்கலாம். ஹாஃப் லைஃப் பீரியடுக்கு The half-life period of a reaction is defined as the time required from the reactant. ஃபர்ஸ்ட்ல இருந்து படி. The half-life of a reactant is defined as the time required from the reactant for the reactant. எக்கச்சக்கமான வித்தியாசம் இருக்கு இல்லையா? Yes sir. அதனால கவனமா பார்க்கணும். சரி, வெரி குட். படி. Concentration of 2 concentration to reach 1 half it and half its instant value. நல்லபடி. இனிஷியல் வேல்யூ இருந்து இனிஷியல் வேல்யூ கரெக்டா? இன்னொரு தடவை நல்ல படி பார்க்கலாம். இன்னொரு தடவை படி. The half-life of a reaction is defined as the time required for the reactant considered to reach 1/2 its initial value. Very good. எல்லாரும் அண்டர்லைன் பண்ணிக்கங்க பாருங்க. So define half life period அப்படிங்கிற क्वेश्चन புக் நம்ம क्वेश्चन பேங்க்ல. ஓகே, வெரி குட் தேவ் பிரசாத். ஓகே, thank you sir. எத்தனாவது क्वेश्चन இது கேட்டோம்னா क्वेश्चन நம்பர் 29 இருக்கு பாருங்க. क्वेश्चन நம்பர் 29. ஓகே, क्वेश्चन நம்பர் 29. ரைட். இந்த டெஃபினேஷன் கேட்பாங்க. அடுத்தது இப்போ நம்ம இந்த ஹாஃப் லைஃப் பீரியட் வந்து ஒரு 2 ரியாக்ஷனுக்கு நமக்கு சொல்லி கொடுக்க சொல்றாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இருக்கும். இன்னொன்னு 0 ஆர்டர் ரியாக்ஷன். ரெண்டு தான் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா? அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கும் 0 ஆர்டர் ரியாக்ஷனுக்கும் ஹாஃப் லைஃப் பீரியட் எப்படி இருக்கும், அது எப்படி கால்குலேட் பண்ணலாம், எதுக்கு சார் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நினைக்கலாம், சார் இது 150 ஆகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பிராக்டிக்கலா நம்ம பார்க்க முடியாது. எப்படி? நான் ஒரு கண்டெய்னர்ல ரியாக்டன்ட் வச்சிருக்கேன். இதான் கண்டெய்னர். ஓகே, இந்த ரியாக்டன்ட் இருக்குது. இது ப்ராடக்டா மாறுதும் போது இன்னொரு கண்டெய்னர் வரல. இதுலயே தான் ரியாக்ஷன் எல்லாமே நடக்கும். இதுலயே தான் ரியாக்டன்ட் இருக்குது, இதுலயே தான் ப்ராடக்ட் இருக்கு. அப்ப நம்ம எவ்வளவு ரியாக்டன்ட் இதுல பாக்கி இருக்குது, எவ்வளவு ப்ராடக்ட் வந்து இதுல பார்க்க முடியுமா? யாராலையும் பார்க்க முடியாது. அப்ப என்ன சார் பண்ணலாம்? நம்ம என்ன பண்ணலாம்னா, விஷயம் புரிஞ்சிருச்சு, இந்த ஹாஃப் லைஃப் பீரியட் வந்து எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறது இல்ல. என்ன பண்ண போறோம் பாருங்க, நாங்க என்ன எழுதுறோம், கால்குலேட் பண்ண போறோம், ப்ரிடிக்ட் பண்ணலாம் எவ்வளவு அப்படிங்கிறது. இது ரொம்ப யூஸ்ஃபுல். எங்கன்னா பிசிக்ஸ்ல எல்லாம் ரேடியோ ஆக்டிவ் ரியாக்ஷன். ரேடியோ ஆக்டிவிட்டின்னா நீங்க பிசிக்ஸ்ல படிச்சிருக்கலாம். அங்க இது வந்து சிலதுக்கெல்லாம் ரொம்ப ஷார்ட்டர் டைமா இருக்கும், சிலதுக்கெல்லாம் இது ரொம்ப லென்த்தியா இருக்கும், வருஷ கணக்கில் ஆகும். 100 வருஷம், 500 வருஷம், 1000 வருஷம்லாம் இருக்கு. யார் உயிரோட இருந்து பாக்குறது? பட் நம்ம இதை கால்குலேட் பண்ண முடியும், கணக்கு போடலாம். நம்ம வந்து உட்கார்ந்து இதை யாரும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு ஐசோடோப் வந்து நீங்க கார்பன் 14 அப்படின்னு வரும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கு எவ்வளவு தெரியுமா? அப்ராக்சிமேட்டா 5000க்கு 5450 5500 இயர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து ஒரு 1 கிராம் இருந்தா 0.5 மாறுறதுக்கு இத்தனை வருஷம். யாரு இத்தனை வருஷம் உயிரோடு இருந்து பார்த்தாங்க? 100 வருஷம் கூட உயிரோட இருக்க முடியாது. ஆனா எப்படி கண்டுபிடிச்சாங்க? கண்டுபிடிக்கல. நான் சொன்ன மாதிரி என்ன பண்றோம், கால்குலேட் பண்றோம். ஸோ எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கும் 0 ஆர்டருக்கும் சொல்லி கொடுக்க சொல்றாங்க.
இப்ப அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டோம்னா derive an expression இப்படி கேட்பான். derive an expression for half life period of a first order reaction அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம். derive an expression for half life period of a first order reaction கேட்கலாம், அல்லது இதே இன்னொரு விதத்திலையும் கேட்கலாம். முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் போது என்ன சொல்லுவோம், நம்ம ஏ அப்படிங்கிற ரியாக்டன் கிவிங் ப்ராடக்ட், உங்களுக்கு நல்லா தெரியும், ஒன்லி ஒன் ரியாக்டன். இதுக்கு வந்து உங்களுக்கு நம்ம we can start from the rate constant expression. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்ன ரேட் எக்ஸ்பிரஷன் ஞாபகம் இருக்கா? நம்ம டிரைவ் பண்ணமே, சொல்லுங்க பார்க்கலாம். நான் யாராவது ஒருத்தர் கேட்க போறேன். யாரை கேட்கலாம்? ஆகாஷ் இருக்கியா? ஆகாஷ், ஆகாஷ் வந்துட்டியா? வந்தாச்சா ஆகாஷ்? வெரி குட். இப்போ நம்ம போன கிளாஸ்ல பார்த்தது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ரேட் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் நமக்கு வேணும். சொல்ல முடியுமா? தெரியலன்னா சொல்லுங்க, எந்த பேஜ்ல இருக்குன்னு சொல்றேன், பாத்துக்கலாம். தெரியல, சரி. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எங்க இருக்கு? நம்ம டிரைவ் பண்ணமே போன கிளாஸ், முந்தின கிளாஸ்ல பேஜ் நம்பர் 213 போறீங்களா எல்லாரும்? 213 எடுத்தாச்சா ஆகாஷ்? 213ல அந்த கிராஃப் கீழே கட்டம் போட்டிருக்கியா பாரு, கரெக்டா? எனக்கு சொல்ல முடியுமா அது? k equal to 2.303 divided by time log concentration A0, initial concentration A அப்படிங்கிறது கான்சென்ட்ரேஷன் ஆஃப்டர் டைம் t அப்படிங்கிறது அந்த ரியாக்ஷன், அந்த ஈக்குவேஷன். தெரியுதா? இது முக்கியமான ஈக்குவேஷன். ஆகாஷ் மட்டும் இல்ல, எல்லாருமே இதை நல்லா பாத்துக்கணும். வெரி குட் ஆகாஷ். ஓகே, ரைட். சோ இப்போ நமக்கு இந்த ரேட் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, இதுல இருந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இருக்கு, இதுக்கு ஒரு டி ஹாஃப்க்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொண்டு வர போறோம். இது ஒரு முக்கியமான கேள்வி. எப்படி வரலாம் அப்படின் போது இப்பதான் சொன்னேன், இந்த ஏ இருக்கு இல்லையா, அதனுடைய இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் தான் A0. இது ஒரு குறிப்பிட்ட டைம், அதாவது A0 அப்படிங்கிறது இனிஷியல் கான்சென்ட்ரேஷன், ஏங்கிறது என்ன, கான்சென்ட்ரேஷன் ஆஃப்டர் பர்டிகுலர் டைம் அப்படின்றாங்க. இப்ப நம்ம என்ன வச்சுக்கிறோம், இதுல பாதி போற டைம் அப்படின்ற, இதுல பாதி எவ்வளவு சொல்லலாம் நம்ம? A0ல பாதின்னா எவ்வளவு? A0/2. இதுக்குரிய டைம் இருக்கு இல்லையா, அந்த டைமை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், டி ஹாஃப்னு வச்சுக்க போறோம். சரி, இந்த ரெண்டு தான் நம்ம இப்ப கன்சிடர் பண்ண போறோம். இது இனிஷியல் கான்சென்ட்ரேஷன், இது கான்சென்ட்ரேஷன் ஆஃப்டர் பர்டிகுலர் டைம். எதுல பாதி போற டைம் இருக்கு இல்லையா, பாதி, அதுக்குரிய டைம் பேரு டி ஹாஃப். இந்த ஈக்குவேஷன்ல இத போட போறேன். இப்ப நம்ம இந்த ஈக்குவேஷன்ல இத கேவ மேல, கேவ டீயையும் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறேன். எக்ஸ்சேஞ்ச் பண்ணட்டுமா? இந்த ரெண்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது என்ன எழுதலாம்? டி மேல கொண்டு போயிட்டேன், 2.303/k log, இங்க A0 போடுறேன். இப்போ ரெண்டு சேஞ்ச் பண்றேன். என்ன? டீக்கு பதில் டி ஹாஃப், ஏக்கு பதில் என்ன போட போறேன், நான் இதை போட போறேன். ஏக்கு பதில் ஃபைனல் கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு? அது A0/2. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இப்ப இது பாத்தீங்கன்னா தெரியும், இது அடிச்சோம்னா 2 மேல வந்துருச்சு. அப்ப டி ஹாஃப் ஈக்குவல் டு 2.303/k log 2. log 2க்கு வேல்யூ நீங்க மறக்க கூடாது, இது எப்பவுமே மனப்பாடமா தெரியணும், 0.3010. சோ அப்ப இந்த எக்ஸ்பிரஷன்ல டி ஹாஃப் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்றோம், 2.303/k into 0.3010. இதை பெருக்குனீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? டி ஹாஃப் ஈக்குவல் டு 0.6932, ஒரு 4 டிஜிட்டோட டிவைடட் பை k. So this is the expression. இது எங்க இருக்கு பாருங்க, புக்ல டர்ன் பண்றீங்களா? புக்ல பேஜ் நம்பர் 215 எடுத்துக்கோங்க, பார்க்கலாம். எடுத்துட்டீங்களா எல்லாரும்? அது அப்படியே அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் புரியுதான்னு ஒரு தடவை பாருங்க.
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்கு, நம்ம போட்டது இதுதான். செகண்ட் ஸ்டெப்ல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டோம்னா இந்த விஷயத்தை கொடுக்குறாங்க, இந்த விஷயத்தை கொடுத்துட்டாங்க. தேர்ட் ஸ்டெப்ல இந்த சப்ஸ்டிடியூஷன் இது இதெல்லாம் கிளீனா கொடுத்தாங்க இதெல்லாம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சுங்க. இதுல இருந்து ரொம்ப முக்கியம், இதுல வந்து 1 மார்க் 2 மார்க் ப்ராப்ளம் என்ன கேட்பாங்க. இன்னொரு விஷயம், இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இது ஒரு இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லயே போங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல பாத்தீங்கன்னா அந்த டெஃபினேஷன் முடிச்ச உடனே, ஓகே, டெஃபினேஷன் முடிச்ச உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆகாஷ் நீயே வா பார்க்கலாம் இன்னொரு முறை. ஆகாஷ் அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிச்ச இல்லையா, அதுக்கு அப்புறம் படி பார்க்கலாம். For the first order reaction, the half life is a constant. இது எல்லாரும் அண்டர்லைன் பண்ணுங்க பார்க்கலாம் தம்பிகளா எல்லாரும். half life is a constant. கான்ஸ்டன்ட்னா என்ன, எப்பவுமே மாறாது, அவ்வளவுதான். half life is a constant. ஓகே, அடுத்து படி. It does not depend on an initial concentration. Does not depend on the initial concentration. எல்லாரும் இதை அண்டர்லைன் பண்ணீங்க பார்க்கலாம். பண்ணிட்டீங்களா? இங்க நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த எக்ஸ்பிரஷன்ல பாத்தீங்கன்னா டி ஹாப்ங்கிறது half life பீரியட். ஓகே, இது கண்டுபிடிக்க கால்குலேட் பண்ண we are using 2 constants. இதுக்கு பேரு ரேட் கான்ஸ்டன்ட், it is again a simple constant. அப்போ ஆகாஷ் படிச்சான் இல்லைங்களா, half life period of a first order reaction is a constant. இந்த கான்ஸ்டன்ட் ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, you will get a constant. அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேச்சுக்கு ஏ ரியாக்டன்ட் இருக்கு, ப்ராடக்ட் வந்துருச்சு. இப்போ நான் இது வந்து 1 மோல் எடுத்திருக்கேன், இதுல ஹாஃப் போகணும் அப்படின்னா எவ்வளவு, 0.5 ப்ராடக்டா மாறிடுச்சு. ஸோ இதுதான் டி ஹாஃப், ரைட்? சரி, இதுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 10 எடுக்கிறேன், இங்க எவ்வளவு எடுத்தேன் 1, இப்போ இங்க எவ்வளவு எடுக்கிறேன் 10. இதுல ஹாஃப் எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸாக்ட்லி 5. இதே நான் 20 எடுக்கிறேன், இதுல ஹாஃப் எவ்வளோ 10. இதே நான் 100 எடுக்கிறேன், இதுல ஹாஃப் எவ்வளோ 50. ஸோ இப்போ இனிஷியல் 1 எடுத்தேன், 10 எடுத்தேன், 20 எடுத்தேன், 100 எடுத்தேன். go on changing the initial concentration. அதுல half of the initial concentration வந்து converted into the product. இப்போ 1 மோல் எடுக்கும்போது 0.5 மாறதுக்கு எவ்வளவு டைம் சொன்னேன் நான், 10 மினிட்ஸ். அப்ப இதுக்கு எவ்வளவு சார் அப்படின்னா, இது 1 10 ஆச்சு, இப்ப 10 100 ஆகும் சொல்லுவோம். தப்பு. என்ன சொன்னோம், half life period of a first order reaction is a constant. அப்படின்னா நீ 1 மோல் எடுத்து 0.5 மாறதுக்கு 10 மினிட்ஸ்னா 10 மோல் எடுத்து 5 மாறதுக்கு அதே 10 மினிட்ஸ், 20 எடுத்து 10 மாறதுக்கு அதே 10 மினிட்ஸ், 100 எடுத்து 50 மாறதுக்கு அதே 10, நீங்க 1 லட்சம் எடுத்து 50,000 மாறதுக்கு அதே 10 தான். ஸோ இதான் கான்ஸ்டன்ட் சொல்றோம். ஏன் சார் அப்படின்னு கேட்டோம்னா, இது உங்களுக்கு புக்ல இல்ல, வேண்டாம். சிம்பிளா ஒவ்வொரு ஆட்டமும் ஒவ்வொரு மாலிக்யூலும் இதுல இன்வால்வ் ஆகும். ஒவ்வொரு மாலிக்யூல் பாதி பாதி போகும் எப்பவுமே. ஸோ அதனால இந்த விஷயம் வேண்டாம் உங்களுக்கு. இதுதான் சொன்னோம், இண்டிபெண்டன்ட் ஆஃப் த இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் சொன்னோம். இப்போ இப்படி ஒரு கொஸ்டின் கேட்போம். என்ன கொஸ்டின் தெரியுங்களா, ப்ரூவ் தட் அல்லது ஷோ தட். உங்க கொஸ்டின் பேங்க்ல கூட நான் கொடுத்துருக்கேன். அது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, கொஸ்டின் நம்பர் 30ல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் 30 நான் ரீட் அவுட் பண்ற பாக்குறீங்களா, டிரைவ் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கேட்டாங்கன்னா இந்த டெரிவேஷனை காட்டலாம். பட் அப்படி கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி கேட்பாங்க. என்ன கேட்பாங்க, இப்படி கேட்பாங்க, ஷோ தட் ஃபார் ஏ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், show that for a first order reaction the half life is independent of initial concentration of reactant nu kepom. So innoru soltuma, show that the half life period of a first order reaction is independent of the initial concentration of the reactant. கொடுத்த உடனே क्वेश्चन 2 வரி வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ இது என்னவோ பெருசா கேட்டிருக்காங்க போல இருக்கு, போடாடே விட்டுருவோம். இதே தான் இப்ப நீங்க டிரைவ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை சொல்லி, இந்த ஈக்குவேஷன் இப்ப நம்ம டிரைவ் பண்ணோம் இல்லையா, டி ஹாஃப் ஈக்குவல் டு 0.6932 டிவைடட் பை கே. ஸோ இதுல என்ன, நீ ஒரே ஒரு வரி சேர்த்தணும். என்ன,
the half-life period expression does not contain initial concentration. So in the expression la initial concentration illa, அதனால it is independent of initial concentration. முடிச்சிருங்க அவ்வளவுதான். இருக்கிறதே ஒரு இங்கிலீஷ்ல ஒரே ஒரு வரி. நீங்க தப்பா கிராமர் தப்பா எழுதினாலும் சரி, பட் விஷயம் புரியுது இல்லையா? The expression has no initial concentration term, therefore it is independent of the initial concentration. சொல்லி முடிச்சிருங்க. ஸோ இது முக்கியமான கொஸ்டின், 1 மார்க்ல கேட்டுருவாங்க. நல்லா பாத்துங்க. இதை வச்சு ஒரு 1 மார்க்லாம் இருக்கு, நான் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இது கொஸ்டின் நம்பர் 30. இந்த கொஸ்டின் நம்பர் 30 கேட்டாங்கன்னா நான் சொல்றேன் பாத்துங்க. 215ல எல்லாரும் குறிச்சுக்கோங்க பார்க்கலாம். 215ல இந்த டெஃபினேஷன்ல இருந்தே படிங்க. டெஃபினேஷன்ல ஆரம்பிச்சு 215ல இந்த எண்ட் t half equal to 0.6932 by k அது வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சுக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட். 1 மார்க் ப்ராப்ளம் அல்லது 3 மார்க்ல கூட. ஸோ இது வந்து எந்த ரியாக்ஷனுக்கு அப்படின்னு கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு. இப்ப அடுத்தது நம்ம எதுக்கு போகலாம்? நம்ம இதே வந்து 0 ஆர்டர் ரியாக்ஷன் வரப்போறோம். 0 ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஹாஃப் லைஃப் பீரியட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் மாதிரி இருக்குமா? நிச்சயம் இல்லை, வேற மாதிரி இருக்கும். எதுக்கும் டிரைவ் பண்ணலாமா? இதுக்கும் we should start with the rate constant expression. சரி, நானே பேசிட்டு கூடாது. 0 ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ரேட் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்து எனக்கு சொல்ல போறாங்க. யார் சொல்ல போறது? தீபக் பிரவீன் இருக்கியா தம்பி? தீபக் பிரவீன் சார். வெரி குட். 0 ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ரேட் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் நம்ம போன கிளாஸ்க்கு முந்தின கிளாஸ்ல டிரைவ் பண்ணி காமிச்சேன். எங்கன்னு லொகேட் பண்ண முடியுதா? சொல்ல முடியுமா? முடியலன்னா சொல்லு, நான் பேஜ் நம்பர் சொல்றேன், பாத்துக்கலாம். எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. 0 ஆர்டர் ரியாக்ஷன் எடுத்தியா? இங்க இருக்கு பேஜ் நம்பர் 215 இருக்கு. எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். அதுல எங்க இருக்கு பாரு. 215ல ஒரு குட்டி டெரிவேஷன் போட்டு k ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை அப்படியே ரீட் அவுட் பண்ண பார்க்கலாம் சார். k ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணிருக்கோம்ல நம்ம. கரெக்ட்டா பாதியில k ஈக்குவல் டு a naught is a naught minus a divided by t concentration minus a concentration divided by t. t னா என்ன? இதுல time. a naught னா initial concentration, a னா concentration remaining after time t அப்படின்னு படிச்சோம். சரியா தம்பி? Yes sir. ஓகே, எல்லாரும் பாருங்க. அது ஒரு கட்டம் போட்டுங்க. இந்த k equal to a naught minus a by tங்கிறது மறந்துட்டீங்க பாத்தீங்களா எல்லாரும்? ரைட். ஓகே ஓகே தீபக். ரைட். இப்போ நான் வரட்டுமா? முதல் மாதிரி தான். இப்போ அதே ரியாக்டன்ட் இருக்கு, ப்ராடக்டா சேஞ்ச் ஆச்சு. அதே a நாட்ன்றதை எப்படி வச்சுக்கலாமா? அதனுடைய இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் a நாட். ஓகே, t அப்படிங்கிறது என்ன? இப்போ இப்படி வர்றேன். a நாட்ல ஹாஃப் ப்ராடக்டா மாறிடுச்சு. அப்ப a நாட்ல ஹாஃப் எவ்வளவு? a நாட் பை 2. இதுக்குரிய டைம் என்னன்னு சொல்லி நம்ம வச்சுக்க போறோம் t half. இது அப்படியே கொண்டு போய் இதுல போட போறோம். வழக்கம் போல இந்த ரெண்டையும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோமா? நானு அப்படி போடும்போது இது t-க்கு பதில் என்ன போடுறோம் நம்ம? t half ஈக்குவல் டு a நாட் மைனஸ் a-க்கு பதில் என்ன போடணும்? நம்ம இதை போட போறோம். ஏன்னா அதனுடைய ஹாஃப் இனிஷியல்ல பாதி அப்படின்ட்டோம் நம்ம. டிவைடட் பை 2, இங்க பை k. உங்களுக்கே தெரியும், ஒரு வேல்யூல இருந்து அதனுடைய ஹாஃப கழிச்சா இன்னொரு ஹாஃப் வருது. அப்ப இது என்ன கிடைக்குது உங்களுக்கு? a நாட் பை 2 டிவைடட் பை k. இதையே நம்ம எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா, therefore t half equal to இந்த சொல்லலாம், சொல்லுங்க பார்க்கலாம். a நாட் பை 2k. இதுதான் the half life period expression for 0 order reaction. first order என்ன இருந்தது பாருங்க. நாங்க எழுதுறேன் t half equal to 0.6932 by k. so ரெண்டுலயுமே k இருக்கு. so வந்து k என்ற கான்ஸ்டன்ட் தான் முக்கியமா வேணும். ஓகே, பட்
முக்கியமான டிஃபரன்ஸ் இருக்கு என்ன, இதுல இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் இல்லை, அதனாலதான் இண்டிபெண்டன்ட் ஆஃப் இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் சொன்னோம். பட் இங்க பாருங்க, இங்க இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் இருக்கு. ரெண்டுக்கும் என்ன பாருங்க, இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இது கீழே இருந்தா இன்வெர்ஸ்லி, மேல இருந்தா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப இதை என்ன சொல்லுவோம், இப்படி கேட்குவோம். எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் கேட்டா டைரக்ட் கொஸ்டின். இதுவே ஷோ தட், திரும்ப சொல்றோம் பாருங்க, ஷோ தட்னாவே நம்ம பதட்டம் பண்றோம், என்னவோ கேட்கறாங்க போடாடே விட்டுருவோம். உண்மை இல்லை, உங்களுக்கு சும்மா குழப்பறது. ஷோ தட் the half life period of a zero order reaction is half life period of a zero order reaction depends on the concentration of the reactant அப்படின்னு கேட்கலாம். போன மாதிரி இண்டிபெண்டன்ட் இப்ப டிபெண்ட்ஸ் கேட்கலாம். சிம்பிளா ஒண்ணு இல்லை, இந்த டெரிவேஷன் ரெண்டு ஸ்டெப் டெரிவேஷன் போட்டு காட்டும். ஸோ இதுல வந்து A0 இருக்கிறதுனால இட் டிபெண்ட்ஸ். இன்னும் சொல்லணும்னா ஃபார் first order T half is independent of the concentration, whereas for zero order T half is directly proportional to the initial concentration. இந்த ரெண்ட வச்சுமே நமக்கு 1 மார்க் ஷூரா வரும். நான் உங்களுக்கு சில 1 மார்க் காட்டுறேன், பார்க்கலாம் ஆச்சுங்களா. ஸோ இதுதான் ரெண்டு டெரிவேஷன்ல ஒன்று கேட்கலாம், டிஃபைன் கேட்கலாம், இந்த ரிலேஷன் என்னன்னு கேட்கலாம், இதெல்லாம் புரிஞ்சுது. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நான் சொல்லிட்டுமா, நீங்க பாருங்க எத்தனாவது கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 31ல derive expression for half life period of zero order reaction. சிம்பிள் கொஸ்டின். இப்போ 31க்கு எங்க ஆன்சர் குறிச்சுக்குவீங்க, பேஜ் நம்பர் 216 எடுத்துக்கோங்க. 216ல லேட்டஸ்ட் கால்குலேட் பார்த்தா தெரியும் பாருங்க, 1 2 3 4வது ஸ்டெப் வந்துச்சு. அந்த கீழே இருக்கிறதையும் குறிச்சுக்கலாம். இன் கான்ட்ராஸ்ட் டு என்ன சொல்றாங்க பாருங்க, டு த half life of a first order reaction, half life of a zero order reaction is directly proportional. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நீட்ல எல்லாம் இதை பேஸ் பண்ணி கேள்வி கேட்பாங்க. நீட் ஜெயில directly proportional the initial concentration of the reactant. Right. 31 question number. இப்போ நம்ம என்னென்ன ரியாக்ஷனுக்கு இந்த ஹாஃப் லைஃப் பார்த்திருக்கோம், ஜீரோ ஆர்டருக்கு பார்த்திருக்கோம், ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு பார்த்திருக்கோம். வாட் அபவுட் அதர் ஆர்டர்? நமக்கு ரேட் கான்ஸ்டன்ட் சொன்ன மாதிரியே இந்த ஆர்டர் ஜீரோ அண்ட் ஃபர்ஸ்ட் இல்லாம ஹையர் ஆர்டர் இருந்தா, ஹையர் ஆர்டர்னா செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர்லாம் இருந்தா, அந்த n ஈக்குவல் டு 2 இருந்தா செகண்ட் ஆர்டர், 3 இருந்தா தேர்ட் ஆர்டர், அந்த மாதிரிலாம் இருந்தா ஆஃப் லைஃப் பீரியடுக்கு ஒரு எக்ஸ்பிரஷனை நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் சொல்றேன் உங்களுக்கு 1 மார்க்ல கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ இப்போ இதுல ஃபார் nth ஆர்டர் ரியாக்ஷன், பட் ஒரு சின்ன கண்டிஷன், இதுல வந்து n கண்டிப்பா எதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு இருக்கக்கூடாது, செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர்னு வச்சுங்களேன். அந்த எக்ஸ்பிரஷன் பாருங்க கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் 216ல மோர் டு நோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுல என்ன ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க பாருங்க, 2 பவர் n - 1 divided by n - 1 into rate constant into the initial concentration power n - 1. உங்களுக்கே தெரியும் என்ன for second order உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டுருவோம். The expression for half life period of a second order reaction அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க இதை சேஞ்ச் பண்ண வேண்டியதுதான். செகண்ட் ஆர்டர் போது என்ன எத்தனை 2, 2 - 1 என்ன 1, 2 பவர் 1 என்ன 2, 2 - 1 என்ன 1 போட்டோம், டிவைடட் பை n - 1, அதான் 2 - 1 1, k அப்படியே இருக்கும். a போடும் பொழுது இந்த இடத்துல n - 1 1. இப்போ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவா கேட்கலாங்களா? இதுல பாருங்க, இந்த ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, இதுல டி ஹாஃப்ல இங்கேயும் we have concentration A0, இங்கேயும் A0 இருக்கு, கரெக்டா? இங்கேயும் இருக்கு. இப்ப ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாருங்க, இதுல மேல இருக்கு, இதுல கீழே இருக்கு. அப்போ இது என்ன சொல்லுவோம் நம்ம, செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஆஃப் லைஃப் பீரியட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். ஆனா இங்க என்ன சொல்லுவோம், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இதெல்லாம் நீட்ல கேட்கறது கொஸ்டின் எல்லாம். இங்க என்ன அப்படின்னு கேட்டோம்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன்.
இந்த மூணும் பார்த்துக்கணும். தேர்ட் ஆர்டருக்கு கேட்டாங்கன்னா இதுலயே நீங்க பவர்ல 3 - 1 போடுங்க, போட்டு நீங்களே பாருங்களேன் என்ன நானே சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இதுதான் ஆஃப் லைஃப் பீரியட். ஸோ இப்போ இதுல இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இந்த ரெண்டுல இருந்து புக்ல மோர் டு நோன் கொடுத்துட்டாங்க. பட் இதுல நீங்களே கேட்குற மாதிரி என்னன்னா ரேட் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் கே இருக்கு இல்லையா, இதுவும் டி ஹாஃப். நான் ரிமைண்ட் பண்றேன் பாருங்க. ஃபார் nth ஆர்டர் ரியாக்ஷன், பட் n வந்து நாட் ஈக்குவல் டு 1, செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர்லாம் அப்படின்றது. இப்போ நான் கேக்கு எங்க எக்ஸ்பிரஷன் இருக்கு உங்க புக்ல பேஜ் நம்பர் 215 போன கிளாஸ்ல பார்க்கணும். 215ல அது மேல கொடுத்துருக்காங்க. கே ஈக்குவல் டு என்ன கொடுக்குறாங்க பாருங்க, 1/a n - 1 மைனஸ் இந்த கே எங்க விட்டுருங்க, இது வேண்டாம், மைனஸ் 1/a0 n - 1 ஈக்குவல் டு n - 1 kt. இது வந்து எதுக்கு, கேக்குடைய எக்ஸ்பிரஷன். இதை கொடுத்து செகண்ட் ஆர்டருக்கு என்னன்னு கேட்டாங்கன்னா நான் சொன்ன மாதிரி இங்க n வந்து 2 போட்டு போடுங்க வந்துடும். தேர்ட் ஆர்டருக்கு என்னன்னா 3 வச்சு போடுங்க. ஸோ இதெல்லாம் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்கறது 1 மார்க்ல. நீட்ல இதெல்லாம் இந்த மாதிரி இந்த தேர்ட் ஆர்டருக்கு என்ன ஈக்குவேஷன் கேட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க ஞாபகம் இருந்தா நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் டி ஹாஃப். என்ன டி ஹாஃப் சொன்னேன் இப்பதான் சொன்னது, 2 பவர் n - 1 divided by n - 1 rate constant into concentration, initial concentration n - 1. ஸோ இந்த ரெண்டும் வந்து ஜஸ்ட் மோர் டு நோ அப்படின்னு கொடுக்குறாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுட்டு இந்த ஈக்குவேஷன் நிச்சயம் கேட்க மாட்டாங்க. n ஈக்குவல் டு சொல்ல மாட்டாங்க. ஃபார் செகண்ட் ஆர்டர், ஃபார் தேர்ட் ஆர்டருக்கு கே என்ன, ரேட் கான்ஸ்டன்ட் என்ன எக்ஸ்பிரஷன், டி ஹாஃப் என்ன எக்ஸ்பிரஷன், இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ படிச்சுக்கோங்க. நான் கூட இந்த கொஸ்டின் பேங்க்ல இந்த கேள்வியை கேட்டிருக்கேன். எங்க கேட்டிருக்கேன் தெரியுங்களா, உங்க புக்ல வாங்க. ஸோ கொஸ்டின்ல கொஸ்டின் நம்பர் 34ல கேட்டிருக்கேன் நான். 34, 33, 34ல கேட்டிருக்கேன். 32, 33, 34 மூணு கொஸ்டினுமே நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. இப்போ நான் சொன்னது படி மீண்டும் சொல்றேன். 32, 33, 34 இது வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி நானா கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, ரொம்ப சிம்பிள். இந்த ஈக்குவேஷன்ல n ஈக்குவல் டு 2, 3 வர மாதிரி கேட்டிருக்கேன். இதை போட்டு பாருங்க. ஸோ இதுதான் இந்த பார்ட் ஆஃப் த லெசன். ஸோ இது ஹாஃப் லைஃப் பீரியட் அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் சில 1 மார்க் பாருங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா. புக்ல நீங்க எல்லாருமே பேஜ் நம்பர் 226 வாங்க. கிளியர் இந்த இமேஜ் ரொம்ப தள்ளி போயிடுச்சு. பேஜ் நம்பர் 226 எடுத்துங்க. இது அப்படியே கேட்பாங்க, இந்த கொஸ்டின் மாத்தாம கேட்பாங்க. பார்க்கலாமா 1 மார்க்ல எது வரப்போறேன் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 2. அருமையான கேள்வி இதெல்லாம். கொஸ்டின் நம்பர் 2 ஒரு ஸ்டூடெண்ட் படிக்க போறார். யார் படிக்க போறாரு? திவாகர். சரியா? திவாகர் என்ன திவாகர் உன்னை படிக்க சொல்ல போறப்பா, வேற ஒண்ணும் உன்னை ஆன்சர் எல்லாம் கேட்க போல. திவாகர் பயப்படாத, ஒண்ணும் செய்ய போறது இல்லை. நம்ம 2 வரி படிக்க போற, அவ்வளவுதான். உன்னால லேட் ஆகுது பத்தியா? சரி விடு, நீ அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இனியன் வரியா தம்பி? இனியன் காவியா 12th F. Yes sir. காவியா வந்துட்டியா? Yes sir. சரிப்பா. இந்த பசங்க எல்லாம் வந்து என்னப்பா இப்படி இருக்கீங்க? நம்ம தான் முன்னாடி வரணும், எங்க வரமாட்டாங்கிறீங்க. அடுத்ததுல இருந்து வாங்க பார்க்கலாம். வெரி குட் காவியா. இந்த கொஸ்டின் நம்பர் 2 படிக்கிறியாமா? 226ல எல்லாரும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கப்பா. Yes. படிக்கலாம். Zero order reaction X gives product with an initial concentration 0.02 m has a half-life of 10 minutes. If one starts with concentration 0.04 m, then the half-life is. Very good.
இப்ப எல்லாரும் அதுல எதை அண்டர்லைன் பண்ணிக்கிறீங்கன்னா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அண்டர்லைன் பண்ணிங்க பார்க்கலாம். ஜீரோ ஆர்டர் இப்படிதான் பார்க்கணும். ஓகே, அண்டர்லைன் பண்ணிட்டீங்க. இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கிறதா சொல்றாங்க பாருங்க, 0.02 m சொல்றாங்க. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சோ என்ன சொன்ன, ஜீரோ ஆர்டர் இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் வந்து 0.02 m இருக்கு. அப்போ ஹாஃப் லைஃப் பீரியட் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா 10 minutes அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, இஃப் ஒன் ஸ்டார்ட்ஸ் வித், இப்போ ஒருத்தர் வந்து அதே ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. எப்படி, இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்டோம்னா 0.04 m. பாருங்க, இது வந்து 0.02, இது 0.04. நம்ம என்ன கேள்விப்பட்டோம், ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா சொன்ன ஞாபகம் இருக்கா? இப்பதானே போட்டோம், T half equal to A0 by 2K. அப்புறம் ஒரு விஷயம் சொன்னேன், for zero order reaction T half is directly proportional to initial concentration. இதான் விஷயம், சிம்பிள் பாருங்க. அப்போ இது 0.02 இருக்கும்போது 10 minutes, இது அப்படியே எத்தனை டைம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் 2 times. அப்ப இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் போது இது எவ்வளவு இருக்கும், 2 times. 2 times எவ்வளோ, 20 minutes. அவ்வளவுதான். இது பெரிய கணக்கெல்லாம் இல்லை, மனசுல தோணினா போதே. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் போது 0.02 2 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணோம், T half 2 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுது. அப்ப ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க அப்படின்னு கேட்டோம்னா C-ல இருக்கு, 20 minutes. நல்ல கேள்வி கேட்கலாம் இது. ரைட், ஓகே காவியா. அடுத்து ஸ்வாதிகா, அடுத்து கூப்பிட போறேன். ஸ்வாதிகா வந்தாச்சம்மா? क्वेश्चन नंबर 4 படிங்க பாக்கலாம். இதுவும் சிம்பிள். 4 For a first order reaction, A2 product with initial concentration x mole L power -1 has a half-life period of 2.5 hours. For the same reaction with initial concentration x/2 mole L power -1, the half-life is. இப்போ நான் இதை என்னன்றது சொல்றேன், அண்டர்லைன் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. போன முறை ஜீரோ ஆர்டர், இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்டர். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு இங்க கொடுத்திருக்க டேட்டா நம்ம நோட் பண்ணிக்கலாமா? என்ன சொல்றாங்க, இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கிறதா சொல்றாங்க, எக்ஸ். இந்த யூனிட் எப்பவுமே மறக்கக்கூடாது, மோல் லிட்டர் இன்வர்ஸ். இப்போ ஹாஃப் லைஃப் பீரியட் எவ்வளவு சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டோம்னா 2.5 hours. ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த இனிஷியல் கான்சென்ட்ரேஷனை இன்னொரு டைம் செய்யறாங்க. இந்த ரியாக்ஷனை எவ்வளவு எடுத்துட்டாங்க, இதுல பாதி எடுத்துட்டாங்க, x/2 மோல் இன்வர்ஸ், இதுல பாதி. டாப்னு உடனே என்ன பண்ணுவோம்னா, சார் நீங்க போன முறை 0.2 0.4 ஆச்சு, 2 மடங்கு இன்க்ரீஸ், இது 2 மடங்கு இன்க்ரீஸ் அப்படின்னு ஒண்ணு, இது பாதி குறைஞ்சது, பாதி போட்டுடலாம் சார்னு வந்துருவீங்க. தப்பு. என்ன சொன்னோம், ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பல முறை கொஸ்டினாவும் சொல்லிட்டோம், is equal to 0.6932 by K. That is, it is a constant for n order reaction, first order. அப்போ இது x எடுத்தாலும் சரி, x/2 எடுத்தாலும் சரி, 2x எடுத்தாலும் சரி, 1000 2000 10,000 20,000 1,00,000 எவ்வளவு எடுத்தாலும் half life period is a constant. அப்ப இது எவ்வளவு சொல்லணும், நம்ம 2.5 hours செய்யலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So independent of the initial concentration, எவ்வளவு எடுத்தாலும் இது fixed constant because இதான் எக்ஸ்பிரஷன். ஸோ அப்ப இதுவும் நல்ல கேள்வி, ஏமாத்துற கேள்வி. அப்ப ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க, சிக்கு வந்துருங்க. சி 2.5 hours ஆச்சுங்களா. இந்த ஹாஃப் லைஃப் பீரியட் மட்டும் நான் இப்போ கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு. அப்படியே நீங்க என்ன போறீங்க, கோ டு கொஸ்டின் நம்பர் 22 வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 22 இதுவும் அருமையான கொஸ்டின். இது வந்து டைரக்டா 1 மார்க்ல நீட் மாதிரி எக்ஸாம்ல எல்லாம் கேட்பாங்க. என்ன சொல்றாங்க, இந்த வேற ஒரு பேர் பேர் இருக்கா, வேற ஒரு பேர் சொல்லுங்க. நிதிஷ்குமார் இருக்கியா? எஸ் சார். வெரி குட் நிதிஷ்குமார். பேஜ் நம்பர் 229 எடுத்துக்கிட்டியா? எஸ் சார். அதுல கொஸ்டின் நம்பர் 22 படி பார்க்கலாம். எல்லாரும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க பார்க்கலாம். If 75% of a first order reaction was completed in 60 minutes,
50% of the same reaction under the same condition would be completed in. ஓகே. ஸோ கேள்வி புரியுதா? நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லிட்டாங்க, ரைட்? இதுல 70% கம்ப்ளீட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 70% கம்ப்ளீட், 75 கம்ப்ளீட்டட் பர்சன்டேஜ்னாவே இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு நம்ம எடுத்துக்கணும்? முக்காவாசி முடிஞ்சு போச்சு அப்படின்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். 75% கம்ப்ளீட்டட்னா என்ன அர்த்தம்? இனிஷியல் எவ்வளவு இருக்கிறதா அர்த்தம்? நம்ம 100. இதை முதல்ல மனசுல வச்சுக்கணும். ஸோ 75% கம்ப்ளீட்டட் இந்த வார்த்தையை பார்க்கணும். இங்கிலீஷ்ல ஒவ்வொரு தமிழ்ல இருக்க மாதிரி இங்கிலீஷ்லயும் இந்த வார்த்தையை கவனிச்சு 75% கம்ப்ளீட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 100 என்னவா மாறிடுச்சு, 175 போயிட்டது. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்குதுன்னா 25 இருக்குது. ஸோ இது வந்து ரிமைனிங். இந்த வார்த்தைகளை கவனிக்கணும். 75% கம்ப்ளீட்டட் தான், ரிமைனிங் 25. ஸோ இப்போ இதுக்குரிய டைம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டோம்னா 60 மினிட்ஸ் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு ஹாஃப் லைஃப் பீரியட்ன்றாங்க. ஹாஃப் லைஃப் பீரியட்னா 100 இருக்குது, 50 மாறுறதுக்குரிய டைம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம கிட்ட இப்ப என்ன இருக்குது? 100 இருக்குது, 25 மாறுறதுக்குரிய டைம் வந்து 60 மினிட்ஸ்ன்றாங்க. இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? பெரிய கணக்கெல்லாம் இருக்கு, ரொம்ப சிம்பிள். நமக்கு தெரிஞ்ச விதத்துல சிம்பிளா போலாமா? இப்படி வச்சுக்கலாம். 100 50 மாறினா அதுக்குரிய டைம் என்ன? ஹாஃப் லைஃப் பீரியட். இப்போ 100க்கு பதில் நான் 50ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா ஹாஃப் எவ்வளோ? 25. இதுக்குரிய டைம் என்ன? ஆஃப் லைஃப் பீரியட். இப்பதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஆஃப் லைஃப் பீரியட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் இனிஷியல் கான்சென்ட்ரேஷன். அப்படின்னா 150 மாறுறதுக்குரிய டைம் என்னவோ சேம் டைம் will be required for 50 to change into 25. அதனாலதான் இதுவும் ஆஃப் லைஃப் பீரியட், இதுவும் ஆஃப் லைஃப் பீரியட். ஸோ 175 கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 25 ரிமைனிங் இருக்கு. ஸோ 25 ரிமைனிங் இருக்கிறதுக்கு, that is 75 கம்ப்ளீட் ஆகிறதுக்கு how many half life periods passed அப்படின்னா 1 2. ஸோ 2 half life period பாஸ் ஆனா 125 மிச்சம் இருக்குது. that is 75 கம்ப்ளீட் ஆச்சு. அதுக்கு என்ன டைம்? 60 இங்க இருக்குது. அப்ப இந்த 2 டி ஹாஃப் தான் ஈக்குவல் டு 60. அப்ப டி ஹாஃப் என்ன அப்படின்னா 30. இப்படிதான் பார்க்கணும். 75 கம்ப்ளீட்டட்னா 25 இருக்குது, இதுக்கு 60 மினிட்ஸ். தட் மீன்ஸ் நீங்க 100 25 மாத்துறதுக்கு எத்தனை ஹாஃப் லைஃப் பீரியட்? 100 to 50 ஒரு ஹாஃப் லைஃப் பீரியட், 50 to 25 இன்னொரு ஹாஃப் லைஃப் பீரியட். ஸோ 2 ஹாஃப் லைஃப் பீரியட் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ். ஹாஃப் லைஃப் பீரியட் இஸ் 30 மினிட். அவ்வளவுதான். ஸோ இது ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. வெரி குட். அடுத்த கொஸ்டின் போலாமா? நோட் பேர் திவ்யதர்ஷினி. திவ்யதர்ஷினி திவ்யதர்ஷினி இருக்கியா? சரி. இப்போ கொஸ்டின் நம்பர் 23 படிங்க பார்க்கலாம். படிமா பார்க்கலாம். இதுவும் நல்ல கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் உடைய அருமையான கொஸ்டின் இது. 20 to 29ல 23. Yes sir. The half life, எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க ப்ளீஸ். the half life period of a radioactive element is 140 days. After 140 days. Okay. Okay. After 560 days, 1 gram of element will be reduced to reduced to 2. அப்படியே கொஸ்டின் எழுதிட்டாங்க. ஓகே சரி, ஓகேம்மா. இப்போ நான் இன்னொரு முறை கொஸ்டின் ரீட் அவுட் பண்ணட்டுமா? என்ன சொல்லியிருக்காங்க நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமா? ஒரு ரேடியோ ஆக்டிவ் ரியாக்ஷன்னாவே நான் அந்த எக்ஸாம்பிள்ல சொன்னேன். இட் இஸ் என்ன ஆர்டர்? இது ஃபர்ஸ்ட் ஆர்டர். நான் அந்த எக்ஸாம்பிள் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் புக்ல கொடுக்கல, ஆனா உங்களுக்கு சொன்னேன் நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஓகே. இதனுடைய ஹாஃப் லைஃப் பீரியட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 140 டேஸ். என்ன கேட்குறாங்க? 560 டேஸ்க்கு அப்புறம் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ எடுத்தோம்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ எடுத்தோம்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. 1 gram ஆஃப் எலிமெண்ட் வில் பி ரெடியூஸ்ட் டு அப்படின்றாங்க. ஸோ எங்கிட்ட 1 gram இருக்கு. 560 டேஸ் முடிஞ்சு இது எவ்வளோ மிச்சம் இருக்குன்னு கேட்குறாங்க. ஹாஃப் லைஃப் பீரியட் 140ன்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ரெண்டையும் பார்த்தோம்னா
இந்த 560ல எத்தனை ஹாஃப் லைஃப் இருக்கு? சிம்பிளா போட்டுக்கலாம், பெரிய ஃபார்முலாலாம் ஒண்ணு வேண்டாம். எத்தனை ஹாஃப் லைஃப் இருக்கு பாருங்க. 560ல டிவைடட் பை டி ஹாஃப் போட்டோம்னா எத்தனை இருக்குது? 4. அப்போ 4 ஹாஃப் லைஃப் முடியணும் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு. 4 ஹாஃப் லைஃப்னா அது சிம்பிளா நம்ம போகலாம். 1 கிராம் இருக்குது, ஒரு ஹாஃப் லைஃப் பாஸ் ஆனா இது எவ்வளவு மாறும்? அதுல எக்ஸாக்ட்லி ஹாஃப் எவ்வளோ? 0.5. இன்னொரு ஹாஃப் லைஃப் பீரியட் கடந்தால் இதுல பாதி எவ்வளோ? 0.25. நான் சொல்றது கேட்ச் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதுல பாதி 0.5. இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணா இதுல பாதி 0.25. ஹாஃப் லைஃப் பீரியட் தான் கான்ஸ்டன்ட் ஆச்சு, ரைட்? இப்படி போலாம். அல்லது நமக்கு வந்து புக்ல கொடுத்துருப்படி போலாமா? இந்த 0.5ன்றதுக்கு பதில் 1/2ன்னு வச்சுக்கிறாங்க. ஏன்னா நமக்கு ஆன்சர் அப்படிதான் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு டி ஹாஃப். இன்னொரு டி ஹாஃப் போச்சுன்னா எவ்வளவு இருக்கும்? 1/4. இன்னொரு டி ஹாஃப் போச்சுன்னா எவ்வளோ? 1/2. இன்னொரு டி ஹாஃப் போச்சுன்னா 1/8, 1/16. இப்ப எத்தனை டி ஹாஃப் போயிருக்குது? 1, 2, 3, 4. நம்ம முதல்ல எத்தனை பார்த்தோம்? 4. அப்ப எவ்வளவு மிச்சம் இருக்கும்? 1/16. ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க, டில கொடுத்துருக்காங்க 1/16 கிராம். நான் இன்னொரு முறை சொல்றேன். ஆஃப் லைஃப் பீரியட் இஸ் given as 140 days. 1 கிராம் எடுத்தேன். 560 டேஸ்க்கு அப்புறம் 560 டேஸ்க்கு அப்புறம் how much will be remaining reduced to அப்படின்னா எவ்வளவு போக மிச்சம் இருக்கும்ன்றாங்க. அப்போ இருக்கிற டைம் வந்து 560, ஹாஃப் லைஃப் பீரியட் 140. இதுல எத்தனை ஹாஃப் லைஃப் பீரியட் இருக்குன்னு பார்த்தோம்னா 4 ஹாஃப் லைஃப் பீரியட். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைஃப்ல பாதி, செகண்ட் ஹாஃப் லைஃப்ல கால்வாசி, தேர்ட் ஹாஃப் லைஃப்ல 1/8, ஃபோர்த் ஹாஃப் லைஃப்ல 1/16. ஸோ 4 ஹாஃப் லைஃப் பீரியட் கடந்தா எவ்வளவு இருக்கும்? அப்போ ஆன்சர் வந்து 1/16. ரைட். இதே தான் கொஸ்டின் நம்பர் 25ல கேட்குறாங்க. இதே மாத்தி கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 25. ஸோ கொஸ்டின் நம்பர் 25 யார் ரீட் பண்ண போறாங்க? பேர் பாலமுகுந்தன். பாலமுகுந்தன். பாலமுகுந்தன் வரியா? எஸ் சார். வெரி குட். இந்த மாதிரி வந்தா தானே ஒரு பாலமுகுந்தன்ல டக்குன்னு உடனே கூப்பிட்ட உடனே வந்து நிக்கிறான் பாரு, வந்தா நல்ல பையன். தெரியுதோ தெரியலையோ நம்ம வந்து எஸ் உள்ள வந்துடுறோம். ஏன் மற்ற பாய்ஸ் எல்லாம் நான் நாளான்னைக்கு கூப்பிடும் போது நான் நீன்னு ஓடி வரணும். பார்க்கலாம் நம்ம. சரி, பாலமுகுந்தன் கொஸ்டின் நம்பர் 25 படிக்க பார்க்கலாம். சார் கொஸ்டின் நம்பர் 25 பேஜ் நம்பர் 229. எஸ் சார். 229ல கொஸ்டின் நம்பர் 5 படிக்கலாமா? 5 answer. 25. Yes. After 2 hours, Ah. a radioactive substance becomes 1/16th of an original amount. 1/16th of an original amount. Okay. Then the half time in minutes is half life in minutes is அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்டா? yes sir. விஷயம் புரியுதா? ஓகே பாலமுகுந்தன். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க இங்க நான் போர்ட்ல இருக்க பாருங்க. ஒரு ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் ரியாக்ட் ஆகிட்டே இருக்குது. இது மேல சொன்ன மாதிரி 2 hours ரியாக்ட் ஆன பின்னாடி 1/16 வந்து ரிமைனிங் ஆஃப் லைஃப் பீரியட் என்னன்றாங்க. போன முறை சொன்னது உல்டா அப்படியே கொடுக்குறாங்க. எப்படி? ஆஸ் இஃப் எங்கிட்ட 1 கிராம் இருக்குது, அது 1/2 மாறுறதுக்கு ஒரு ஹாஃப் லைஃப் பீரியட், அடுத்து 1/4 மாறுறதுக்கு இன்னொரு ஹாஃப் லைஃப் பீரியட், அடுத்து 1/8 மாறுறதுக்கு இன்னொரு ஹாஃப் லைஃப் பீரியட், அடுத்து 1/16 மாறுறதுக்கு இன்னொரு ஹாஃப் லைஃப் பீரியட். ஸோ 1/16 மாறுது அப்படின்னா என்ன இனிஷியலா வச்சுக்கணும் நம்ம 1 நம்ம வச்சுக்கணும் நம்ம. அப்ப இதுல எத்தனை ஹாஃப் லைஃப் பீரியட்? 1, 2, 3, 4 ஹாஃப் லைஃப் பீரியட். இந்த 4 ஹாஃப் லைஃப் பீரியடுடைய டைம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 hours கொடுக்குறாங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிட்ஸ்ல கொடுக்குறாங்க. அதனால 2 ஹவர்ஸ்ன்றது எத்தனை மினிட்ஸ்? 120 மினிட்ஸ். உங்களை என்ன கேட்குறாங்க? ஹாஃப் லைஃப் பீரியட் எவ்வளோன்னு கேட்டாங்க. ஸோ 4 ஹாஃப் லைஃப் பீரியட் வந்து 120 மினிட்ஸ்னா ஒரு ஹாஃப் லைஃப் பீரியட் எவ்வளோ? டிவைடட் பை 4, 30 மினிட்ஸ். அவ்வளோதான். ஸோ ஆன்சர் இருக்கு பாருங்க, பேஜ் நம்பர் 230ல சி ஆன்சர், சி ஆப்ஷன் இருக்கு பாருங்க, 30 மினிட்ஸ்.
ஸோ இதுதான் இந்த ஹாஃப் லைஃப் பீரியட்ல கேட்குறாங்க. டைரக்ட் கொஸ்டின், யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஒன் சச் கொஸ்டின். ஸோ இதுதான் ஹாஃப் லைஃப் பீரியட். இன்னும் இது வந்து இந்த லெசனுடைய ஒன் பார்ட் இது. இதுல இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ், இன்னும் கொஞ்சம் 1 மார்க் இருக்குது. அது இப்போ டைம் முடிஞ்சதுனால ஸோ நம்ம நாளன்னைக்கு இருக்கிற கிளாஸ்ல இதுவரை நடந்த போர்ஷன்ல இருக்க இன்னும் ஃபியூ ப்ராப்ளம்ஸ் வந்து 1 மார்க் டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்த பார்ட் வந்து நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். பட் திரும்பவும் சொல்றேன் கணங்களா, இந்த பாய்ஸ் வந்து டக்குன்னு வரணும், உன்னை ஒன்றும் செய்ய போறதில்லை, புக்ல இருந்து படிக்க சொல்றேன், அவ்வளவுதான். படிக்கிறது சிரமமா நமக்கு, இப்படி ஹெசிடேட் பண்ணோம்னா நமக்கு பின்னாடி நின்றுடுவோம். நம்ம டக்குன்னு வா, நம்ம முடிஞ்சா படி, இல்லைன்னா சார் படிக்க முடியல சார் சொல்லு, நான் சொல்றேன் உனக்கு, ஹெசிடேட் பண்ணாதீங்க, தயக்கம் மட்டும் இருக்கவே விடாதீங்க. டக்குன்னு வா, என்ன சொல்றோமோ அதை செய், முடிஞ்சா பாரு, முடியல சார்னா அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்றோம். அதில் பாய்ஸ் வரணும், எல்லாருமே வரணும். அடுத்த கிளாஸ் இன்னும் கொஞ்சம் நல்ல பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி ஈவினிங் உட்கார்ந்து இப்ப நடத்தின போர்ஷன்ல இருக்க அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் குறிச்சிருக்கோமா, ஒரு முறை ரீட் அவுட் பண்ணுங்க. வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், மனப்பாடம் எல்லாம் வேண்டாம். ஒரு முறை ரீட் அவுட் பண்ணுங்க. இப்ப சொல்லி கொடுத்த அந்த 1 மார்க்லாம் நமக்கு புரிஞ்சதா ஒரு தடவை பாத்துங்க, வச்சிருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. டெஸ்ட் வரும்போது எடுத்து படிச்சு பாருங்க, உங்களுக்கு டக்குன்னு எல்லாம் ஞாபகம் வரும், ஓனா எழுதலாம். மனப்பாடம் பண்றது மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ இதுவரை இந்த கிளாஸ் முடிஞ்சது. I will meet in the next class. Thank you. Thank you, sir.